ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன கிளாஸில் நம்ம வந்து த்ரெட்டு எப்படி வார்ப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ நான் 4 த்ரெட்டுமே நான் வார்ப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த த்ரெட்டு சுற்றிட்டுக்கப்புறம் நம்ம டிசைன் என்ன போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி கிளாஸில். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோ, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஒரு லைக்கும் தட்டிடுங்க. சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண முன்னாடி நான் வந்து இந்த ரோஸ் கலர் எடுத்துருக்கனால நான் வந்து குந்தன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரோஸ் கலர் இது. ஸோ இந்த குந்தன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த குந்தன் யூஸ் பண்ண போகிறேன். குந்தன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். அதே பிங்க் கலரில் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஃபோர் mm ஸ்டோன், குட்டி குட்டி ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது ஒரு டிசைன் தான். உங்களுக்கு நிறைய டிசைன் வர போகிற கிளாஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ளூக் எடுத்துக்கலாம், நம்ம ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயரை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். லைட்டாக தான் தடவிருக்கேன். ஸ்டிக் பெனில் வந்து க்ளூவை தொட்டு குந்தனை வச்சுட்டு நம்ம இப்படி ஸ்கொயராக வைக்க போகிறோம். ஸ்கொயரை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி நடுவில் வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான ஈஸியான மெத்தட். இது தான். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஸ்டிக் ஆகிடும். அப்புறம் நம்ம ஸ்டோன் விட்ட போகிறோம். அதுக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி நீட்டாக பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் தொடரேன், எடுத்து லைட்டாக இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன், சின்னதாக வைக்கிறேன் ஒரு டிசைன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. குந்தன்ஸ், த்ரெட்டு, நம்ம இன்வெர்சிபிள் செயின், பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம், ப்ரேஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன். மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், கைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க யாராச்சும் இந்த மாதிரி த்ரெட் வார்ப்பிங் பண்ணுறேன் பாருங்கள். டிசைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பராக பண்ணலாம். ஈஸியான த்ரெட் இது, ஈஸியான டிசைன் கூட இது. ஒரு ஸ்பேஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர் பண்ணுறோம். இது பாருங்கள், ஸ்கொயர் வைக்கிற கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்டிக் ஆகாது. ஸ்கொயரை வந்து நம்ம க்ராஸாக வைக்கிறேன், வச்சுட்டு கீழே 2 பீட்ஸ் வைக்கிறேன். அது பாருங்கள், சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த டிசைன் பண்ணி பார்க்கறதுக்கப்புறம் பார்த்தா செம்ம சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஒட்டிட்டு வந்து நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள். இந்த 2 டிசைனும் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது ஒன்றா கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுனால இது நடுவில் பார்டர் பேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இங்கே மட்டும் சிம்பிளாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிடலான்னு பார்த்துருக்கேன். இது இந்த ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக வந்து கிளாஸ் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3-4 இடத்துல வைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 mm வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அதே ரோஸ் கலரில் கிளாஸ் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். கிளாஸி லுக் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம மேட்டில் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இது வந்து 4 சைடு தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக இருக்கும். இது நம்ம இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே எலகண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறேன். ஒரு செட் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒரு 4 சைடு கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன்னா இதுக்கு நேராக இங்கே வைக்க போகிறேன் நான். அதே மாதிரி ஸ்டோனு
சின்னதாக ஒரு ஸ்டோனு. கிளாஸி ஸ்டோன் திருப்பி அதே பிங்க் கலரில். அழகாக கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இதுக்கு நேராக இங்கே இந்த இடத்துல வைக்க போகிறேன். அகெயின் ஒரு ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன். இந்த கம்மு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும்னா சில்க் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்வெஸ்டபிள் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ், பிரைஸ்லெட் பீஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் எங்கிட்ட பை பண்ணிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் போய் பை பண்ணிக்கோங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த த்ரெட் உங்களுக்கு பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா. அகெயின் திருப்பும் அதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோன் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அது லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஸ்டோன் கீழே விழுந்துடும். இல்லைனா நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணலாம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், பட் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இது பட்டர்ஃப்ளைல பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஸ்மால், கொஞ்சம் பட்ஜெட் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து திருப்பி உங்களுக்கு இந்த வேலையிலும் பண்ணிவிட்டு ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் பேங்கிள்ஸை. அழகான ஒரு பார்டர் டிசைன், 4 கட்டில் அழகான நம்ம ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே, இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.